நேற்று உன்னுடைய கதை சுவாரஸ்யமாக இருந்ததால் தப்பித்தாய். இன்று உன்னுடைய கதை சுவாரஸ்யமாக இல்லை என்றால் இன்று இது நிச்சயம் உனது கடைசி இரவாக இருக்கும். அரசே, இன்றைய கதை ஒரு மீனவனும் மந்திர மோதிரமும். கடலின் இந்த பகுதியில்தான் நிறைய முத்துக்கள் கிடைப்பதாக கூறுகின்றார்கள். நமக்கு ஏதேனும் ஓரிரு முத்துக்கள் கிடைத்தால் கூட நமது கஷ்டம் நீங்கிவிடும். இருக்கும் என்று நினைத்து வந்தேன். ஆனால் ஏதோ ஒரு மோதிரம்தான் இங்கு உள்ளது. சரி சரி, இதையாவது எடுத்து சென்று விற்று நம் பசியை போக்கிக் கொள்வோம். வெறும் கையோடு எப்படி வீட்டுக்குச் செல்வது? கொஞ்சம் மீன்கள் கிடைத்தல் நன்றாக இருக்கும். இந்த அதிசயங்கள் எப்படி நடக்கின்றன? ஒரு வேளை இந்த மோதிரத்தால் நடக்கிறதா? சோதித்து பார்க்கலாம். எனக்கு நிறைய முத்துக்கள் வேண்டும். ஆஹா, நான் கேட்டதெல்லாம் நடக்குது. இனி இந்த உலகம் எந்தன் கையில். ஏய், இனி நீ நான் கொண்டு வரும் மீன்களை மட்டும்தான் வியாபாரம் செய்ய வேண்டும். மற்ற வியாபாரிகள் கோபித்துக் கொள்வார்களே. அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ என்னை தவிர வேறு யாரிடமாவது வியாபாரம் செய்தால் நீயும் இருக்க மாட்டாய், அவர்களும் இருக்க மாட்டார்கள். புது பட்டாடைகளை அணிந்து கொள்கிறான். நீங்கள்தான் இந்த நாட்டின் பெரிய முத்து வியாபாரி என்று கேள்விப்பட்டேன். இனி நான் கொடுக்கும் முத்துக்களை நீங்கள் வெளிநாடுகளில் வியாபாரம் செய்து தர வேண்டும். வெளிநாடுகளில் வியாபாரம் செய்யும் அளவு முத்துக்கள் உங்களிடம் உள்ளதா? அதன் பிறகு அவன் அசைக்க முடியாத சக்தியாக மாறுகின்றான். அவன் ஒரு நாள் அந்த நாட்டின் அரசனை காண்கின்றான். அவன் மனம் குழப்பமடைகிறது. அவன் அங்கிருந்து செல்கிறான். இந்த உலகில் என்னை விட செல்வந்தர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் இவ்வளவு சக்திகளை வைத்துக்கொண்டு ஏன் இந்த உலகிலேயே பெரிய செல்வந்தனாக ஆகக்கூடாது? இப்பொழுதே நான் கடலுக்கு செல்கிறேன். எங்கு எனக்கு சக்தி கிடைத்ததோ அங்கு செல்கிறேன். அங்கிருந்தே எனது செல்வ செழிப்பான பயணத்தை தொடங்குகின்றேன். நான் இந்த உலகத்திலேயே மிகவும் மதிக்கத்தக்க செல்வந்தனாக மாற வேண்டும். இப்போது உனது மனம் பேராசையில் திளைக்கிறது. தலைக்கணத்தில் திளைக்கின்றாய். எச்சரிக்கை கொள். இந்த ஆசை உன்னை நிலை குழைக்கலாம். எனக்கு எல்லாம் தெரியும். நான் கேட்டதை நீ எனக்கு கொடு மோதிரமே. அப்படியே ஆகட்டும். நீ இனி இந்த உலகில் மிகவும் மதிப்புமிக்கவனாக இருப்பாய். என்ன, அவனே தங்க சிலையாக மாறிவிட்டானா? ஆமரசே, அவன் பேராசை அவனை அழித்தது. பிறகு அந்த சிலை என்ன ஆனது? அந்த சிலை கடலுக்குள் மூழ்கியது சரி. ஆனால் அந்த மோதிரம் இப்போது எங்குள்ளது? அது இப்போது தனது உரிமையாளரின் கையில் உள்ளது.
மாயாவின் கதைகள் தொடரும்.